இது மாதிரி 3D ஏஐ ஃபோட்டோவை நிறைய பேர் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு 3D ஏஐ ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். நீங்களும் இது மாதிரி 3D ஏஐ ஃபோட்டோவை எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, வாட்ஸ்அப் டிபி, ஃபேஸ்புக் டிபி எல்லா சோசியல் மீடியாவும் நீங்கள் அப்லோடு பண்ணிக்க முடியும். இது மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேரா கொடுத்துருப்பேன். அந்த பேராவை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே லோகோ பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே கோபைலட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த டெக்ஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும். மறக்காமல் அந்த கரெக்ஷனை மட்டும் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்கள் மேலாக ஃபீமேலானு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியா நேமை இதில் டைப் பண்ணிக்கிங்க. கீழே இந்த இடத்துல உங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் 2 செகண்டில் உங்களுடைய ஃபோட்டோ ஏஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் உங்களுடைய ஃபேஸ் இருக்காது, ஏஐ ஃபேஸ் தான் இருக்கும். உங்களுடைய ஃபேஸ் வரணும்னா நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேஸ் வந்துடும். அதுக்கு உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஏஐ ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கிங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிங்க. கீழே இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் ஆகி வந்துடும். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு அதிகமாக ஃபோட்டோ எடிட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கிங்க.